சினிக்காரன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சதீஷ். இன்றைக்கி நம்மளுடைய சினி டைம் ஷோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த படம் வந்து இந்த படத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. எப்படின்னா எஸ்கே அவர்களை வச்சு பண்ண வேண்டிய படம் இது. இனிஷியலாக அது நம்ம ஒரு போஸ்ட்டு கூட வந்திருக்கோம், அதை பார்த்துருப்பீங்க. அந்த படம் அது ஒரு சில குறிப்பிட்ட காரணத்தினால ட்ராப் ஆகுது. அதுக்கப்புறம் காத்துவாக்கில் 2 காதல் படம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அஜித் அவர்களை வச்சு படம் பண்ணக்கூடிய சான்ஸ் வருது. அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட காரணங்களால் ட்ராப் ஆகுது. திரும்பி எல்ஐகே வந்து விக்னேஷ் சிவன் கையில் எடுக்கிறாரு. பிரதீப் அப்படிங்கிற ஒரு ஹீரோ மெட்டீரியல் வந்து அதில் இணையிறாங்க. ஏன் அப்படின்னா பிரதீப்போடைய இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஓகே லவ் டுடேவோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. பட் சஸ்டெயின் ஆகி அடுத்த படமுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக போச்சு. ட்ராகன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டியூடு, இப்போ எல்ஐகே வந்து எல்லாமே இல்லைப்பா எல்ஐகே ஏதோ தள்ளி போகுது, சீசன் அவுட் ஆகிடும், ஜோன் அவுட் ஆகிடும் அப்படி இப்படிலாம் நிறையா சொன்னாங்க. பட் இந்த படத்துடைய எஃபர்ட் வந்து இத்தனை நாள் எடுத்துக்கிட்டதுக்கு பொருத்தமானதுயா. ஏன் அப்படின்னா கரண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கேப்சர் பண்ணுறது இஸ் ஓகே, அதை பற்றின கதைகள் பண்ணுறது ஓகே. பட் ஃப்யூச்சரிஸ்டிக்காக பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நம்பகத்தன்மையாக இருக்கணும். ஏன்னா ஃப்யூச்சரிஸ்டிக்கும் போது 2 விஷயம் இருக்குது. என்ன வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஹாலோகிராம் வர மாதிரி ப்ளே பண்ணிக்கலாம், என்ன வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். பட் அது நம்பணும். ஆப்போசிட்டில் இருக்கவங்க 2040 இது நடக்கும் அப்படின்னு நம்ம அந்த 2040 வேர்ல்டை க்ரியேட் பண்ணதுக்கு ஆக்சுவலாக விக்னேஷ் சிவனுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு கொடுத்தாகணும். அவர் லிட்ரலாக ஃபினான்ஷியலாக இந்த படத்தில் நிறைய விஷயங்களை வந்து கோத்ரூ பண்ணியிருக்காரு. பட்ஜெட் வைஸ்லையும் சரி. ஏன்னா அதிக பட்ஜெட் வந்துதான் மேபி இன்னும் ஒரு ரொம்ப வைடரான ஒரு படத்தை கொடுத்துருக்க முடியும். பட் இவருக்கு இருக்கக்கூடிய பட்ஜெட்டில் அதை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை வந்து ஓகே இவ்வளோ நாள் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணாலும் இந்த படத்தை டெலிவரி பண்ணுவோம் அப்படிங்கிற விதமாக தான் வந்து எல்ஐகேவை டெலிவரி பண்ணியிருக்காங்க. ஸோ டெக்னிக்கல் வைஸில் இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா சிஜியாக இருக்கட்டும், எஸ்எஃப்எக்ஸாக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த விஎஃப்எக்ஸை வந்து ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஓகே, நம்ம கதைக்குள்ளே வருவோம். இப்போ நம்ம இருக்கோம்ல மெட்டீரியலிஸ்ட், அதை தாண்டி ஒரு கேஜெட்டை நம்பி நம்மளோட வாழ்க்கையை நகர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஏன்னா நிறைய பேரோட கையில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹெல்த் மானிட்டர் வாட்ச் இல்லை, இப்போலாம் பேண்ட் வந்துருச்சு. வாட்ச் தான் முன்னாடி, இப்போ ஹெல்த் மானிட்டர் பேண்ட்லாம் வந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய மெட்டீரியலை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம், கேஜெட்டை வந்து ஹோப் பண்ண ஆரம்பித்தோம். இது எந்த அளவுக்கு நம்மளுடைய நம்மளுடைய வாழ்வியலை பாதிக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதை வந்து காதலை வச்சு சொல்கிறதுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்னா பிரதீப் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் வேர்ல்டுலேருந்து வரக்கூடிய ஒரு பர்சன். இங்கே கீர்த்தி செட்டி வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த கேஜெக்டை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அதாவது ஒரு ஷேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். இவங்க 2 பேருக்கு ஒரு லவ் நடக்குது, அது ஒரு பிரேக்கப் ஆகுது. அதுக்கு இந்த எல்ஐகே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுது, ஏன்னா லவ்வுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கும்போது அந்த ஆப் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஒரு ஆப்பை நம்பி நம்ம வாழ்க்கையை நகர்த்தலாம். நான் சொன்னேன் அந்த கேஜெட், இந்த வாட்சை வந்து நம்பி அவங்களுடைய ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸை பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அதுமாரி அந்த கேஜெட்டை நம்பி தன்னுடைய காதலை அதுக்குள்ளே பார்க்கலாம். ஆக்சுவலி அதில் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஓகே நான் கொஞ்சம் பின்னாடி போகிறேன். பிரதீப்போடைய கோமாளி படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு, ஆனால் அந்த மனிதம் மட்டும் மாறலை. அது ஒண்டி மாறாத வரைக்கும் நம்ம இருப்போம், நல்லபடியாக இருப்போம். இது பிரதீப்போடைய கோமாளி படத்தில் சொன்னது. மயிலாடுன்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துலையுமே கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மனிதங்கிற ஒரு விஷயம் இருக்குது நம்மள்ட்ட, அது வந்து மாறாத வரைக்கும் நமக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற விஷயம். அதே தான் இந்த எமோஷனுக்குள்ளேயும். லவ் அப்படிங்கிறது யாருக்கிட்ட வேணால் எப்படி வேணால் வரலாம், ஓகேவா? அது வந்து எதிர்பாலினத்துக்கு மட்டும் உண்டானது மட்டும் கிடையாது, எதிர்பாலினத்து மேலே வர்றது மட்டும் காதல் கிடையாது, ஓகேங்களா? அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம அம்மா மேலே ஒரு இதுமாரி லவ், காதலுக்கு வரையறை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் வச்சுக்கலாம். ஆனால் அதை ஒரு கேஜெக்டை நம்பி கேஜெக்டுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அது காதலாக இருக்குமா? ஏன்னா ரீசன்ட் டேஸில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது, தனிமையாக இருக்கீங்களா அப்படி இப்படின்னு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது 2040 ஒரு வேளை இதெல்லாம் நடந்துடுச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா சீமான் அவர்களுடைய கதாபாத்திரத்தை வடிவமைச்சது எப்படின்னா, அவர் இப்போ எப்படி இருக்காரோ, என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுகிறாரோ, இந்த பசுமை விரும்பியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவர் என்னென்ன விஷயங்களை பேசுகிறாரு, இயற்கை சார்ந்து என்னென்ன விஷயங்கள் பேசுகிறார், அது அப்படியே படத்துலேயுமே சொல்கிறாங்க. அவர் பேசும்போது இங்கே கிளாப் வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா அதுக்கு கிளாப் வருது, பட் அந்த லைஃப்பை நம்ம வாழ முடியாது. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை. தான் நம்ம மொபைல் இல்லாமல் வாழவே முடியாது. எகெயின் நான் சொல்கிறேன், கீபேட் மொபைலை வச்சுட்டு
இப்போ இருக்கக்கூடிய ஜென்சிஸாக இருக்கட்டும், 90ஸாக இருக்கட்டும், ஆக்சுவலாக 80ஸுமே கீபேட் மொபைல் இப்போ வச்சுக்கிறது கிடையாது. அது சேல்ஸுமே கம்மியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை வச்சுட்டே வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இது எதுவுமே இல்லாமல் ஒரு நாளை நகர்த்தி கொண்டு போகிறதுக்கு நம்ம எந்த அளவுக்குலாம் கஷ்டப்பட முடியும்? இதுதான பிரச்சனை. நம்ம என்னத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஒரு வீடியோ போட்டு அதில் லைக் வரலன்னா அன்னைக்கு டே ஒரு மாதிரி ஆகுதோ இல்லையோ, அதுக்கப்புறம் அந்த எஃபர்ட் நம்ம போடவே மாட்டோம். ஏன்னா அந்த லைக் வரல, அந்த இது வரல, அந்த ஷேர் வரல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இந்த ஓவராலாக நம்ம கரண்ட்டில் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை கண்டினியூ ஆகும்போது, இது தொடர்ச்சியாக போகும்போது, இது க்ளோரிஃபை ஆகும்போது நம்மளுடைய வாழ்க்கை உணர்வுகளை தாண்டி ஒரு கம்ப்யூட்டர் சொல்லக்கூடியதையும் ஒரு ரோபோட் சொல்லக்கூடியதையும் நம்பக்கூடிய வாழ்க்கையாக மாறிடும் அப்படிங்கிறத இந்த படம் ரொம்ப அழகாக எடுத்து சொன்னிச்சு. அட் த சேம் டைம் வெளில வந்ததுக்கப்புறமே எகெயின் நம்ம என்ன வேலை பார்த்துருப்போம் நம்மளுக்கு தெரியும். இதை பற்றின ஸ்டோரிஸ் அந்த இதை நம்மளுடைய அன்பையும் நம்மளுடைய எப்படி சொல்கிறது காதலையும் இந்த படத்தை பற்றின விமர்சனங்களையும் அஃப்கோர்ஸ் நம்ம இதில் தான் சொல்லிகிட்டு இருப்போம். ஸோ அப்படி தான் மாறிடுச்சுல்ல. அண்ட் எஸ்ஜே சூர்யா அந்த படத்துக்கு மெயின் பில்லர், அனிருத் ஆல்சோ மெயின் பில்லர். ஏன்னா எஸ்ஜே சூர்யாவுடைய கேரக்டரை ஸ்கெச் பண்ண விதம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஒரு இடத்துல டான்ஸ் பண்ணுவார், அவர் அந்த ரோபோட் கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி மிஸ்கின் அவர்கள் வரக்கூடிய கதாபாத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அது ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. பிரதீப் ஆப்போசிட்டில் எஸ்ஜே சூர்யா இந்த ஃபேஸ் ஆஃப். ஏன்னா எஸ்ஜே சூர்யாவுடைய ஆக்டிங் நம்மளுக்கு தெரியும். தலைவன் முட்டு கொடுத்து அடித்து பிரித்து மெஞ்சிட்டு இருப்பாப்புல. அதுக்கு ஈக்குவலாக நான் ஒன்று பண்ணுறேன். நான் நடிக்க வந்துட்டேன், நான் நடிச்சிட்டேன். என்னை ஃபஸ்ட்டு நீங்கள் கிண்டல் பண்ணீங்க, கேலி பண்ணீங்க. பட் நான் நடித்து ஹிட்டு கொடுத்துட்டேன். எனக்கு இது மட்டும் போதாது, நான் நடிகனா, நான் ஒரு பர்ஃபார்மராக என்னை ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிரதீப் ரொம்ப மெனக்கடல் போட்டிருக்காரு. அது இதில் ரொம்ப அழகான. அதில் இதில் லைக் நம்மளாடி பார்க்க முடியுது. ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த விஷுவல்ஸ் இருக்குல்ல. ஒரு படத்தை ஏன் தேட்டரில் போய் பார்க்குறோம் அப்படிங்கிற நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். டிவியில் பார்க்கலாம் இல்லாமல், பட் பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். நிறைய படங்கள் அதுக்காக தான் எடுக்கப்படுது. அதை நம்ம மொபைலில் பார்க்குறது வேஸ்ட்டு. அவங்க 2 பேரும் சந்திக்கும் போது இருக்கக்கூடிய ஃப்ரேம் இருக்குல்ல, அவ்வளோ அழகான ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். விக்னேஷ் சிவன் படத்தை ஏதோ குஞ்சிக்கிட்டே எடுத்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் அடக்குனது தான் எல்லைக்கு. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை, அந்த வேர்ல்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தேட்டர் மட்டும்தான் கரெக்டான ஒரு வே. அதை தாண்டி ஆஃப்டர் ஓடிடி நீங்கள் பார்க்கலாம், தப்பு கிடையாது. பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும்னா தேட்டர் மட்டும் தான் போய் பார்க்கணும். இன்றைக்கி நம்ம எல்லைக்கையை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் மிஸ்டர் எக்ஸ் படத்தை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.